மும்பை உயர்நீதிமன்றம் மத்திய அரசு கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தத்தை ரத்து செய்துள்ளது. சட்டத்தின் முக்கிய அம்சம் நீதிமன்றத்தில் மத்திய அரசு வைத்திருக்கும் வாதம். மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அம்சங்கள் குறித்து விளக்குகிறது இன்றைய முக்கோணம் பகுதி. மும்பை உயர்நீதிமன்றம் மத்திய அரசு கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியோட 3 கோணங்களை தான் இன்றைய முக்கோணம் பகுதியில் பார்க்க போறோம். முதல் புள்ளி, தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தத்தின் அம்சங்கள். மத்திய அரசு 2023 ஏப்ரல் 6ஆம் தேதி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, அரசுக்கு எதிராகவும் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் கண்காணிக்கிறது தான் அந்த சட்ட திருத்தம். இதுக்காக மத்திய அரசு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட்டை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக இந்த ஃபேக்ட் செக் யூனிட் என்ன செய்யும் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் வர பதிவுகளை கண்காணிச்சு ஒருவேளை அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த சமூக வலைதள நிறுவனங்கள்கிட்ட சொல்லி அதை உடனடியாக நீக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துவாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த சட்ட திருத்தத்தை அரசாணையா வெளியிடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நகைச்சுவை நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனுமான குணால் கம்ரா, அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா, இந்திய பத்திரிகையாளர் மன்றம் எல்லாம் சேர்ந்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் மும்பை உயர்நீதிமன்றம் இந்த சட்ட திருத்தம் அரசமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இரண்டாவது புள்ளி, மத்திய அரசின் வாதங்கள் என்ன? போலி செய்திகளை அடையாளம் காண்கிறது மட்டும்தான் இந்த யூனிட்டோட வேலையை தவிர அகற்றுவது இல்லை அப்படின்னும், ஒரு தனியார் அமைப்பு ஃபேக்ட் செக் யூனிட் வச்சிருக்கும் போது அரசு வைத்திருக்கிறதுல என்ன தவறு அப்படின்ற முக்கியமான ஆர்குமெண்ட்டும், ஒருவேளை அது போலி செய்திகள் பதியப்படும் பட்சத்தில் அது எச்சரிக்கை வாசகங்களோட பயனாளர்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற முக்கியமான வாதங்களை மும்பை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வச்சிருந்தாங்க. அரசு நேரடியா இந்த பொய் செய்திகள் மேல நடவடிக்கை எடுக்காது, அது எந்த சமூக வலைதளங்கள்ல பதிவிடப்பட்டிருக்கோ அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு ஆர்குமெண்ட் வச்சாங்க. இதுல முக்கியமா கருத்து சுதந்திரத்தையும் மற்றவர்களோட தனிப்பட்ட உரிமையையும் சமன் செய்வதுதான் இந்த சட்ட திருத்தத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு மத்திய அரசு நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதங்களை முன்வைச்சாங்க. மூன்றாவது புள்ளி, மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள். மும்பை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஜனவரி மாதம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இதில் நீதிபதி கௌதம் பாட்டீல் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும், நீதிபதி நீலா கோகலே இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாகவும் தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. 2 நீதிபதிகள் முரண்பட்ட தீர்ப்பை எதிர்த்து நியமிக்கப்பட்ட நீதிபதி சந்துருகர் மறுபடியும் இந்த வழக்கை புதிதாகவே விசாரிக்கிறாரு. இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு எதிராக நிறைய மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது. உடனடியாக இந்த அமைப்புக்கு இடைக்கால தடை கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த மனுக்கள். ஆனா நீதிபதி இந்த மனுக்கள் எல்லாத்தையும் நிராகரிக்கிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் 20ஆம் தேதி அந்த ஃபேக்ட் செக் அழக மத்திய அரசு செயலிதழில் வெளியிட்டது. ஆனா அடுத்த நாளே உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கறாங்க. பொய், போலி அல்லது தவறாக வழிநடத்தும் போன்ற பதங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் சரியா குறிப்பிடப்படவில்லை அப்படின்னும், இந்த உண்மை கண்டறியும் அமைப்பால ஒருவர் நேரடியா பாதிக்கப்பட்டா அவர் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது மட்டும் அவருக்கு சரியான பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு நீதிபதி சந்துருகர் தெரிவிச்சிருக்காரு. 2021 அமலான தகவல் தொழில்நுட்ப சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் டெல்லி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போதும் விசாரணையில இருக்கு. மும்பை உயர்நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பால கர்நாடக அரசு, தமிழக அரசு அமைத்த இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டுகளுடைய செயல்பாடுகள் கேள்விக்குள்ளாகவே அதிக வாய்ப்பு இருக்கு.